வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கும்போது சூப்பரான ஒரு பர்த்டே ஃபோட்டோ எடிட்டிங்கை எப்படி சிம்பிளாக மேக் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். பிக்சார்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. மேலே எடிட் எ ஃபோட்டோ அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரேம் இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த இமேஜை வந்து கொடுத்துருப்பேன். இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஆட் இமேஜ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த கேமரா ஐக்கான் மாதிரி இமேஜஸ் வந்து பிளாக் இமேஜ் கொடுத்துருப்பேன், ஃப்ரேம் இமேஜ். அதையும் செலக்ட் பண்ணி ஆடு கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த இமேஜை வந்து இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஜூம் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளண்ட் ஆப்ஷன் வரும். அதில் மல்டிபிள் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து அது பேக்ரவுண்ட் வந்து இதாகிடும். இப்போ நீங்கள் அதை வந்து கரெக்டாக ஜூம் பண்ணி இந்த மாதிரி இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே வந்து இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. கீழே வந்துட்டு ரொம்ப இதாக செட் பண்ணிடாதீங்க. ஏன்னா இது மேலே வந்து செட் பண்ணுங்கள். நம்ம நிறையா ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஜூம் பண்ணி இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கான இந்த ஃப்ரேமு எல்லாமே வந்து மெட்டீரியல் எல்லாமே நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி டெலிகிராம் குரூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா மெட்டீரியல் வரும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே ஆட் இமேஜ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு ஃபோட்டோஸாக வந்து ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு ஆட் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ண வாட்டி ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு லேயர் ஐக்கான் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த பேக்ரவுண்டில் இருக்க அந்த கேமரா ஐக்கான் மாதிரி இருக்கிறத வந்து இந்த மாதிரி லாக் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே இருக்க இமேஜுமே இந்த மாதிரி லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் அதை டச் பண்ண முடியாத அளவுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி லாக் பண்ணி வச்சுட்டு இப்போ நம்மளோட இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 1 by 1. ஸோ அதில் வந்து கரெக்டாக இதை வந்து செட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு இமேஜை வந்து செட் பண்ணுங்கள், நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளண்ட் ஆப்ஷன் வரும். அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஸ்க்ரீன் இந்த மாதிரி செட் ஆகிடும். ஃபேஸ் வந்து கரெக்டாக ஒரு பாக்ஸ்க்குள்ளே இது வந்து ஃபேஸ் கவர் ஆகிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. சைட்லலாம் எதுவும் பிளாக் தெரியக்கூடாது. லைட்டாக பிளாக் தெரிஞ்சால் அந்த மாதிரி பக்கம் இந்த மாதிரி இதை வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ இமேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா எரேஸ் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே எரேஸ் ஆப்ஷன் இருக்கும். ப்ரெஷ்ஷோட சைஸை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஆட்னஸோட லைட்டாக கம்மி பண்ணிவிட்டு இப்போ ஜூம் பண்ணுங்கள். ஸோ ஜூம் பண்ணி இந்த மாதிரி எரேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு பாக்ஸில் மட்டும் ஃபேஸ் தெரியுதுல்ல, ஸோ அந்த ஒரு பாக்ஸை தவிர மீதி எந்தெந்த பாக்ஸ் எல்லாம் நம்மளோட இமேஜ் தெரியுதோ அது எல்லாமே நம்ம எரேஸ் பண்ணிக்கணும். ஏன்னா ஒவ்வொரு பாக்ஸ்லையுமே நம்மளோட ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணுறனால மற்ற பாக்ஸில் வந்து ஃபோட்டோஸ் ஆட் பண்ணுறப்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ அதனால் கரெக்டாக இப்போ நான் எப்படி எரேஸ் பண்ணியிருக்கேன்றதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு பாக்ஸை விட்டுட்டு மீதி எல்லாத்தையுமே வந்துட்டு எந்த பாக்ஸ் எல்லாம் இருக்கோ அதெல்லாம் எரேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா செட் பண்ணிட்டோம். இப்போது டிக் ஐக்கானை கொடுத்துருங்க. இப்போ கீழே எகைன் ஆட் இமேஜ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ஆடு கொடுத்துக்கலாம். இதுவும் அதே மாதிரி தான். கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணி நெக்ஸ்ட் பாக்ஸுக்கிட்ட இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளண்ட் ஆப்ஷன் வரும். அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. சைஸை வேணுன்னா நீங்கள் கம்மி பண்ணுறதா இருந்தாலும் கம்மி பண்ணிக்கலாம். உங்களோட ஃபோட்டோஸோட சைஸை உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிவிட்டு இதுவும் சேம் அதே மாதிரி மேலே எரேஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. எகைன் அந்த எரேஸை கிளிக் பண்ணி சைஸை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஃபோட்டோவை ஜூம் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்துட்டு அந்த ஃபேஸ் தெரியும். நீங்கள் எந்த பாக்ஸில் தெரியணும்னு நினச்சி செட் பண்ணுறீங்களோ அதை தவிர பேலன்ஸ் எதெல்லாம் உங்களுக்கு வந்து தெரியுதோ அதெல்லாம் அந்த மாதிரி எரேஸ் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு பாக்ஸுக்குமே இதே மாதிரி தான் 6 ஃபோட்டோ செட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன். 6 ஃபோட்டோஸ் வந்து கரெக்டாக அந்த ஃப்ரேம்ஸ்குள்ளே செட் பண்ணணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. பேலன்ஸ் இருக்க எல்லா ஃபோட்டோஸுமே அதே மாதிரி தான். ஒவ்வொரு ஃபோட்டோ ஆட் பண்ணுறப்பயுமே நெக்ஸ்ட் பாக்ஸ் ஃப்ரீயாக இருக்கிற பாக்ஸை வந்துட்டு இப்போ நான் எப்படி இது பண்ணியிருக்கிறனோ சேம் அதே ப்ரொசீஜரில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா 6 ஃப்ரேம்லேயே 6 ஃபோட்டோஸை கரெக்டாக வந்து செட் பண்ணிவிட்டேன். ஸோ நீங்களும் நான் சொன்ன ஸ்டெப்பு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாமே செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ மேலே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபோட்டோவை ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம லிமிட் தாண்டி வந்துட்டு ஃபோட்டோஸ் ஆட் பண்ணிட்டோம். இப்போ ஃபுல்லாக ஹோம் பேஜுக்கு வந்துட்டு எடிட் ஆப்ஷனை எடிட் ஃபோட்டோ ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ கடைசியாக எடிட் பண்ண ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஆட் இமேஜ் ஆப்ஷன் வரும். ஸோ அதை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ வந்துட்டு பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண ஃபோட்டோஸை தான் நம்ம ஆட் பண்ணோம். உங்களுக்கு உங்களோட ஃபோட்டோஸை பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண தெரியலனா டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான வீடியோ லிங்க் கொடுத்துருங்க. அந்த வீடியோவை பார்த்து உங்களோட ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆல்ரெடி பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணி வச்சுருக்க ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கிறேன். அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு ஆட் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஆட் ஆகிடும். இப்போ அந்த ஃபோட்டோஸை கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேடோ வந்து தெரியும். அந்த ஷேடோவில் தெரியணும். அதே மாதிரி உங்களுக்கு சென்டரில் பார்த்தீங்கன்னா பிளாங்காக வந்துட்டு ஒயிட் இமேஜாக கொடுத்துருப்போம். ஸோ அந்த இமேஜில் இதை வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ அந்தளவுக்கு இந்த மாதிரி ஜூம் பண்ணிவிட்டு இதை வந்து ஷேடோவில் தெரிகிற மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். உங்களுக்கு ஷேடோன்னு இருக்கும். அதை எனபிள் பண்ணிக்கோங்க. அதில் இந்த ஒப்பாசிட்டின்னு இருக்கும். அதை வந்து லைட்டாக கம்மி பண்ணிக்கோங்க.
பக்கம் போர்ஷன் இருக்கும். போர்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இருக்கிற செட்டிங்ஸில் வந்துட்டு ஒரு 8ல் செட் பண்ணிக்கோங்க. 8 இல்லைனா ஒரு 10 அந்த மாதிரி கொடுத்துக்கு உங்களோட ஃபோட்டோஸ்க்கு ஏற்ற மாதிரி. அடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். ஸோ அதை வந்துட்டு ஒரு 7 இல்லைனா 8 அதையும் அதே மாதிரி கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோஸ் வந்து ஷேடோ வந்து செட் பண்ணியிருந்திருப்போம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். கீழே இந்த உங்களோட இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். இமேஜை செலக்ட் பண்ணிட்டு கீழே அந்த ஷேடோவில் கரெக்டாக உங்களோட கால் வந்து படுற மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபுல் சைஸாக சரி இல்லை ஆஃப் சைஸாக இருந்தாலும் சரி. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக வந்துட்டு அந்த கீழே அந்த ஷேடோவில் வந்து உங்களோட இமேஜ் வந்து செட் ஆகணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிவிடுங்க. இப்போ இதெல்லாம் செட் பண்ணிட்டீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டுன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்துட்டு ஹாப்பி பர்த்டேன்னு வந்து நான் டைப் பண்ணிக்கிறேன். நீங்கள் என்ன டைப் பண்ணுறீங்களோ அதை வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு ஹாப்பி பர்த்டேன்னு டைப் பண்ணணுன்னு மட்டும் இல்லை, வேறு எதுனா கூட நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி டைப் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு இந்த மாதிரி செட் பண்ணிக்கிறேன். அதோட சைஸை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட்டுக்கு கலர் வந்துட்டு பிளாக் கலரை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் அது கொஞ்சம் லுக்காக இருக்கும் நமக்கு. ஸோ இந்த மாதிரி டெக்ஸ்ட் இந்த மாதிரி செட் பண்ணிவிடுங்க. கீழே எகைன் டெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அவங்களோட நேமை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு மை லவ்னு போட்டுக்கிறேன். பட் உங்களுக்கு என்ன நேமோ நீங்கள் யாருக்கு டெடிகேட் பண்ண போகிறீங்களோ அவங்களோட நேமை டைப் பண்ணிட்டு கீழே கலருமே பிளாக் கொடுத்துக்கோங்க. டிக் ஐகானை கொடுத்துட்டு இப்போ ஃபாண்டை வந்து நீங்கள் வேறு ஃபாண்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம போல்டான ஃபாண்டாக கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் கலர்ஃபுல்லாக ஏதோ ஒரு ஃபாண்ட், அதாவது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற ஃபாண்டாக வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ அது பார்க்க இன்னும் லுக்காக இருக்கும். ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன். ஸோ கரெக்டாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து செட் பண்ணிட்டேன். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஐகான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி இந்த இமேஜை சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்னாப்சீட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்னாப்சீட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐகான் மேலே கிளிக் பண்ணுங்கள். இப்போ அந்த கேலரி ஓப்பன் ஆகும். இப்போ கடைசியாக எடிட் பண்ண ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு கீழே டூல்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டியூன் இமேஜ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா நிறையா செட்டிங்ஸ் இருக்கும். ஸ்டேச்சுரேஷன், கான்ட்ராஸ்ட்டு எல்லாமே உங்களோட ஃபோட்டோஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஸ்க்ரீனில். ஸோ இதில் உங்களோட ஃபோட்டோஸ்க்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிவிட்டு டிக் ஐகானை கொடுத்துருங்க. கீழே எகைன் டூல்ஸை கிளிக் பண்ணுங்கள். போர்ட்ரைட் ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிட்டு இதில் கீழே வந்துட்டு அந்த ஃபேஸ் ஐகான் போட்டு இருக்கும். அதில் வந்துட்டு சில எஃபெக்ட் இருக்கும். அதில் எது உங்களுக்கு செட் ஆகுதோ அதை செட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா அப்படியே கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஸ்கின் ஸ்மூத்துன்னு வரும். அதை வந்துட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போது டிக் ஐகானை கொடுத்துருங்க. எகைன் கீழே டூல்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு மேலே டீட்டெயிலை கிளிக் பண்ணுங்கள். டீட்டெயிலை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து டீட்டெயில்டாக இருக்கும். இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு எகைன் டிக் ஐகானை கொடுத்துக்கோங்க. இப்போ கீழே எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த இமேஜை வந்து சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோவை லாங் ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் ஃபஸ்ட்டு இருக்கிறதுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும். ஸோ இப்போ நான் சொன்ன எல்லா செட்டிங்கும் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு சூப்பரான ஒரு பர்த்டே ஃபோட்டோவை எடிட் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல பர்த்டேன்னு மட்டும் ஆட் பண்ணலான்னு மட்டும் இல்லை, எது வேணாலும் நீங்கள் டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான மாதிரி. ஸோ யாரெல்லாம் கரெக்டாக எடிட் பண்ணிங்களோ அவங்களாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உடனடியாக வரும்.